ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான வெங்காய தக்காளி சட்னி அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், உடனடியாக செய்யக்கூடிய வெங்காய சட்னிக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெங்காயத்தை நறுக்கிய பின் 4 பல் பூண்டை உரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் பூண்டை நறுக்கிய பின் 2 தக்காளியை நறுக்கி எடுத்து விடலாம். இந்த அளவு புளியை 5 நிமிடம் ஊற வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய சட்னி செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து கடலை பருப்பு நன்றாக சிவந்து வரவும் வெங்காயம் பூண்டை சேர்த்து விடலாம். இந்த அளவு நன்றாக பொரிந்து வரவும் வெங்காயம் பூண்டை சேர்த்து விடலாம். வெங்காயம் பூண்டு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வதக்க வேண்டும். வெங்காயம் வதங்கும் போதே சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து விடலாம். வெங்காயம் பூண்டு நன்றாக வதங்கி வரவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெங்காயம் பூண்டு வதங்கி வரவும் தக்காளியை சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்த அளவு வதங்கி வரவும் ஊற வைத்த புளியை சேர்த்து விடலாம். நாம் புளி சேர்த்தால்தான் சட்னி மிக சுவையாக இருக்கும். புளி சேர்த்து நன்றாக வதக்கிய பின் 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி சேர்த்து விடலாம். நாம் 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி சேர்ப்பதால் சட்னி மிக சுவையாக இருக்கும். மசால் பொடி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதங்கிய பின்னர் சிறிதளவு மல்லி இலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மல்லி இலை சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். இந்த அளவு மல்லி இலை வதங்கி வரவும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நன்றாக ஆறவும் மிக்சியில் அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் சேர்த்து தண்ணீர் சேர்க்காமல் அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சட்னி இந்த அளவு கெட்டியாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சட்னி அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், மிக்சி ஜாரில் இந்த அளவு தண்ணீர் சேர்த்து சட்னியுடன் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பதமாக இருந்தால்தான் இட்லி தோசையுடன் சாப்பிட அருமையாக இருக்கும். நாம் தாளித்து கொட்டி விடலாம். சட்னியை தாளிப்பதற்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் சட்னியில் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான வெங்காய தக்காளி சட்னி அருமையாக ரெடி. இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும். நாம் சூடான சாதத்துடன் நெய் சேர்த்து இந்த சட்னியை போட்டு மிக்ஸ் செய்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த வெங்காய சட்னியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.